என் அன்பு பிள்ளையே, உன் தாய் ஓம் சக்தி உனக்கான வாக்கு ஒன்றினை அனுப்பியிருக்கின்றேன். இப்பொழுது சில நாட்களில் தேவையில்லாத குழப்பங்களையும் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய். சில தினங்களாகவே உன் மனம் ஓரிடத்தில் இல்லாமல் இது தவறா அது தவறா, அது கிடைக்குமா இது கிடைக்குமா என பலவித யோசனைகளுடனும் சிந்தனைகளுடனும் என்ன நடக்குமோ என புரியாமலேயே உன் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து உன் வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெற்றியும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாக்கை உனக்காக ஆசிர்வதித்து மேல்மருவத்தூரில் இருந்து அனுப்பியுள்ளேன். என் செல்லமே, என் அருளானது எல்லோருக்கும் சுலபமாக சென்று சேராது. யார் அதற்கான பாக்கியசாலிகளாக இருக்கின்றார்களோ, புண்ணியம் செய்து நல்லதை செய்து நல்வினைகளை சேர்த்து வைக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் என் பக்தி கிடைக்கும். அந்த அளவில் புத்திசாலி பிள்ளையாக இருக்கக்கூடிய உனது கரங்கள் என்மேல் பட்டுவிட்டதால் என் அருளானது உனக்கு வந்து கொண்டே இருக்கும். என் அருள் உன் வாழ்வில் பல வெற்றிகளை கொடுக்கும். அது மட்டுமல்ல, நீ எதையெல்லாம் கஷ்டம் என்று நினைத்து கொண்டு கவலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாயோ அதை அத்தனையும் சரி செய்து உன் வாழ்வில் மகிழ்ச்சியையும் கொண்டு வரப் போகிறேன். எல்லோரிடமும் அதிகாரமும் ஆணவமும் இருக்கிறதென பல பேர் உன்னை துன்புறுத்தி இருக்கலாம், கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர்கள் இப்பொழுது அன்னார்ந்து வியர்ந்து பார்க்கும்படி உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டப் போகிறேன். நல்லது நடக்கும் என நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு செய்யாமல் உன் அம்மா ஓம் சக்தி வேறு யாருக்கு நல்லது செய்ய போகிறேன்? உனக்கான வாழ்க்கை நீ நினைத்தது போல வாழ ஆரம்பிச்செல்லமே. தொடர்ச்சியாக உனக்கு வரும் கஷ்டத்தை நினைத்து மனம் தளர்ந்து போயிருந்தாய்தானே. இதோ இப்பொழுது உன் கஷ்டத்திற்கு அதிகமான பல மடங்கு மகிழ்ச்சியை உன் வாழ்வில் கொண்டு வந்து தரப்போகிறேன். எனது அருள் உன் வாழ்வில் எல்லா மங்களங்களும் சந்தோஷங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் ஒன்றின் பின் ஒன்றாக உன்னிடம் வந்து சேர ஆரம்பித்துவிடும். இனிமேல் கடந்து வந்த காலத்தை தலையில் பாரமாக ஏற்றிக்கொண்டு கவலைப்பட வேண்டாம். இந்த நிகழ்காலத்தில் இந்த ஓம் சக்தியின் அருள் உனக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். உன் எதிர்காலமே மிகச் சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறப்போகிறது. நீயும் சிறந்த பிள்ளை என்பதை நீயே நம்பவில்லை என்றால் எப்படி உன்னால் சாதனைகளை செய்ய முடியும்? உன்னால் எதிர்பார்த்ததை எப்படி அடைய முடியும்? நீதான் இந்த உலகத்தில் சிறந்த உயர்வான பிள்ளை, நல்லதை நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளை என்று உனக்குள் எண்ணத்தை கொண்டு வா. நீ செய்யக்கூடிய செயல்களும் தானாகவே நல்லதாக நடக்கும். வாழ்க்கையில் யாரோ ஒருவர் ஆடம்பரத்தை நேசிக்கிறார்களோ, அது வாங்க வேண்டும் இது வாங்க வேண்டும் அதை செய்ய வேண்டும் என ஆசைகளை அதிகரித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மனவேதனையும் அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்படி ஆசைகளும் ஆடம்பரமும் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் நிம்மதியும் ஆனந்தமும் இருக்காது என் செல்லமே. அதனால்தான் உன்னிடம் இருப்பதை கொண்டு நிம்மதியாக எப்படி வாழ்வதென்பதை பற்றி யோசி என்று சொல்கின்றேன். உனக்கென படைக்கப்பட்டதும் நீ எதிர்பார்த்ததும் உனக்கு விருப்பமானதும் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். உண்மையான அன்பும் நீ வணங்கும் இந்த ஆண்டவனுக்கு மட்டும் பணிந்து போ. எல்லாமே உனக்கு கிடைக்கும்படியும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் நான் செய்வேன். வாழ்க்கை பல சமயங்களில் உன்னை பல முறை பயன்படுத்தும். ஆனால் அதை கண்டு பயந்து ஓடாதே நீ செல்லமே. என்ன நடந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. அந்த பயமே உன்னை கண்டு பயந்து ஓடிவிடும். எங்கும் உனக்கு துணையாக உன் அம்மா ஓம் சக்தி நான் அல்லவா இருக்கிறேன். தொடர்ச்சியாக உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்து எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் வெற்றிகரமாக முடியவும் நான் செய்யத்தான் போகிறேன். எல்லாமே உன் அன்பிற்காகவே நான் செய்கின்றேன் என்பதை நீயும் உணரத்தான் போகின்றாய். நீ எந்த அளவிற்கு உனது பக்தியை என் மீது காட்டுகிறாயோ அதைவிட பல மடங்கு என் ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுக்க போகிறேன். மற்ற மனிதர்களுக்கும் வலியும் வேதனையும் கஷ்டங்களும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டாலே நீ யாரையும் கஷ்டப்படுத்தவே காயப்படுத்தவோ மாட்டாய். இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அதே சிறிதளவு இதயம்தான் இருக்கிறது. அப்படி உனக்கு ஒரு விஷயம் கஷ்டம் என்றால் மற்றவர்களுக்கும் அது கஷ்டம் என்ற விதத்தில் யோசனை செய்து பழகு. உனக்கு எந்த விஷயம் பிடிக்காதோ அதை மற்றவர்களுக்கு நீ செய்ய வேண்டாம் தங்கமே. அடுத்தவரின் வழியறிந்து வாழ்பவன் யாரையும் காயப்படுத்த மாட்டான். என் பிள்ளையான நீயும் அப்படிதான். நல்வழிகளை செய்து கொண்டும் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஆளாகவும் இருக்க வேண்டும். எதற்காகவும் வருந்தாதே, எதை கண்டும் பயப்படாதே. நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் துடுப்பே இல்லாத ஓட்டை படகில் பயணம் செய்வது போல இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு விட்டாய். என்னை செய்வதென தெரியாமல் தவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாள். இனி இல்லற வாழ்க்கையில் மிக இனிமையாக இருக்கும்படி உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து தரப்போகிறேன். உனக்கு கலங்கரை விளக்காய் நான் இருந்து கரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எனது பொறுப்பு. துன்பமும் இன்பமும் அனுபவித்து வருகின்ற இந்த வாழ்வில் துன்பம் மட்டும் உனக்கு நிரந்தரம் கிடையாது.
செல்லமே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பம் என்று புலம்பாதே. மிக விரைவிலேயே உனக்கான இன்பத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்கிறது. இந்த ஓம் சக்தியின் அருள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பது போலதான் உன் வாழ்விலும் உன் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். சலிப்பையும் வெறுப்பையும் தூக்கி போட்டு விட்டு எல்லாவற்றையும் சமாளிப்பேன் என உன் வாழ்க்கையை விருப்பத்தோடு வாழப்பார். உன் வாழ்க்கையில் விரைவில் மாறும். நான் தேடியது எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை, நான் வேண்டிய எதுவும் என் கைகளில் எட்டவில்லை, வாடி வதங்குகிறேனே, இந்த வாழ்க்கையில் எப்பொழுது எல்லாம் சரியாகும் என துயரத்தோடும் துன்பத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்வில் உனக்கான ஆசீர்வாதத்தை இப்பொழுது கொடுத்து விட்டேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் உன் விருப்பம் போல மாறப்போகிறது. நீ வாழப்போகின்ற இந்த வாழ்க்கையில் உன்னை முந்திக் கொண்டு சில பேர் வெற்றி பெற்று முன்னேற்ற பாதையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கலாம், அதிகமான செல்வ வளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் பார்த்து நீ கவலைப்படாதே. வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிதானமாக முன்னேறுவதுதான் நல்லது. நிதானமாக நீ முன்னேறும் போது அதை நிரந்தரமானதாக உன் வாழ்வில் நிலைத்திருக்கும். என் அன்பு பிள்ளையான உன்னை எங்கும் எதிலும் யார் முன்னாலும் தோற்று போக விடமாட்டேன். பொறுமையே கடலிலும் பெரிது என்பதை உணர்ந்து கொண்டு கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு. உன் பக்திக்கு பரிசாக இப்பொழுது முதலில் என் அருளை உனக்கு கொடுத்துள்ளேன். உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லா செயல்களையும் விரைவில் உன் கையில் கிடைக்கும்படி செய்கின்றேன். உன் மனதில் எத்தனை கவலைகள் இருந்தாலும் இந்த நிமிடமே அதை என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு. செல்லமே, கூடிய விரைவில் அத்தனையும் சரி செய்து எல்லாவற்றையும் சரி செய்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுத்து உன் கவலைகள் இருந்த இடம் இல்லாமல் செய்து மறைய செய்ய வேண்டியது எனது பொறுப்பு. நீ என்னை நினைத்து கொண்டு ஏற்றிய தீபத்திற்கெல்லாம் பலனாக இப்பொழுது உன் கைகளில் அதற்கு உண்டான பொக்கிஷம் வந்து சேரப்போகிறது. கூடிய விரைவிலேயே என் சன்னதிக்கு வந்து எனக்கு நன்றி என மகிழ்ச்சியோடு நீ சொல்லத்தான் போகின்றாய். அப்படிப்பட்ட காலம் வரத்தான் போகிறது. செல்லமே, நல்லது மட்டுமே நினைக்கும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் நிச்சயம் நான் நல்லதையே நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன். எதையும் யோசிக்காதே, என்னை முழுமையாக நம்பு. இந்த ஓம் சக்தியை உனக்கு குழந்தையாக பிறக்கப் போகிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் எல்லா நிகழ்வுகளையும் நல்ல செய்திகளையும் உனக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எனது பொறுப்பு. பல நாட்களாகவே போராடி கொண்டிருந்த உன் வாழ்க்கை இப்பொழுது முடிவுக்கு வரத்தான் போகிறது. முடிவு என்பது மிகவும் சந்தோஷமாக ஆரம்பமாக இருக்கும். கவலைகளுக்கு தான் முடிவே தவிர, கஷ்டங்களுக்கு தான் முடிவே தவிர உன் வாழ்வில் சந்தோஷத்திற்கான ஆரம்பமாக இனி ஆரம்பிக்க போகிறது. எல்லா விஷயங்களும் மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய். நீ உன் வாழ்வில் கவலைகளுக்கு இடமே இல்லை. என் செல்லமே, மனதளவில் பரிபூர்ணமாக நீ என்னை நம்பிவிட்டாய். உனக்கான விருப்பத்தை நானே வந்து தரப்போகிறேன். உனக்கு யார் கெடுதலை செய்தாலும் கூட அவர்களே வருத்தப்படக்கூடிய அளவிற்கு நல்லதை செய்துவிடு. உன் வாழ்வில் உனக்கான எல்லா நன்மைகளையும் உன் அம்மா ஓம் சக்தி நான் வழங்குவேன். என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நீ இனி உன் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்க போகிறது. அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன் தாய் ஓம் சக்தி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் செல்ல பிள்ளையே, இப்பொழுது உன்னுடைய நிலை என்னவென்று நான் சொல்லட்டுமா? இதை முழுமையாக கேள் என் தங்கமே, உனக்கே புரியும். நீயோ நான் சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டு உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரும். நீ எதையெல்லாம் ஆசைப்பட்டு இது நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என்று நம்பி அதன் மீது ஆசை வைக்கின்றாயோ அது உனது கைகளில் கிடைக்காமலே சென்று விடுகின்றது. நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்று நினைத்து கொண்டிருக்கும் அந்த விஷயம் உனக்கு இறுதியில் தோல்வியில் முடிகின்றது. நீ விரும்பி சென்ற பொருளாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், அது எனக்கானது என்று நினைத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் திடீரென்று அது உனக்கானது அல்ல என்று வாழ்க்கை உனக்கு எதிராக அதனை திருப்பி போடுகிறது. எதை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் நீ காத்து கொண்டிருக்கின்றாயோ அது இறுதி வரை உனக்கு கிடைக்காமலேயே சென்று விடுகிறது. உன் மனமோ உன்னை துரதிர்ஷ்டசாலி என்று நீ நினைக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல தொடர் தோல்விகளும் கஷ்டங்களும் மட்டும் நிறைந்திருக்கின்றது. இந்த விஷயம் எப்படியாவது நடக்க வேண்டும், சரியாக நடந்துவிட வேண்டும் என்று நீ நினைக்கின்ற விஷயம் சில நேரங்களில் சரியாக நடப்பது போலவும் பல நேரங்களில் தவறாக நடப்பது போலவும் உணர்கின்றாய். அப்படித்தானே உன்னுடைய நிலைமை இருக்கின்றது? இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பல தடுமாற்றங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் நிலை தடுமாறி திக்கற்ற காட்டுக்குள் நிற்பது போல தனிமரமாய் நீ நிற்கின்றாய். உதவிக்கு யாருமே இல்லை, எனக்கு வேறு வழி தெரியவில்லை, எப்படி என்னுடைய இலக்கை நோக்கி செல்வதென்று தெரியாமல் துளைந்த குழந்தை நிற்பது போலதான் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கின்றாய்.
என் மீதும் மிகுந்த கோபம் கொள்கின்றாய். நான் கேட்ட எதுவுமே என் அம்மா எனக்கு கொடுக்கவில்லை. நான் ஆசைப்பட்ட எதையுமே நீங்கள் எனக்கு வழங்கவில்லை. பிறகு ஏன் என்னை உயிரோடு மட்டும் வைத்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேள்வியாய் கேட்கின்றாய். என்னிடம் பல நாட்களாக உன்னுடைய வேண்டுதல்களை வைத்து விட்டாய். நானும் கிடைக்கும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்தீர் என்று சொல்கின்றேன். ஆனால் எதுவுமே இன்று வரை கிடைக்கவில்லையே என்று தானே கேட்கின்றாய். இன்னும் எவ்வளவு நாட்கள் தான், நான் எவ்வளவு காலம்தான் நான் பொறுமையோடு இருப்பேன்? எப்பொழுது என் நிலைமை மாறி நான் சந்தோஷமாக வாழ்வேன் என்று என்னிடம் கேட்கின்றாய். என் தங்கமே, நான் உனக்கு கூறுவது ஒன்றுதான். இருப்பது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நீ பல சோதனைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்துதான் ஆக வேண்டும். பல ஏமாற்றங்களும் துரோகங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்க வேண்டியதான் உள்ளது. இவை எல்லாமே ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கொள் தங்கமே. பல அனுபவங்களை கற்று தேர்ந்த பின்புதான் நீ வெற்றியை நோக்கி தள்ள முடியும், நீ வெற்றியை நோக்கி செல்ல முடியும். இப்பொழுதும் அப்படி பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் நீ சந்தித்து விட்டாய். உனக்கு சோதனை வருகிறது என்றால் நீ அந்த இடத்தில் உடைந்து போகக்கூடாது. உன்னுடைய சோதனைகளை அனைத்தையும் ஒரு சாதனையாக மாற்றத்தான் போகிறது என்பதனை நீ தீர்க்கமாக நம்பு. அதற்காக தான் நான் உனக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றேன். இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறி நீ சந்தோஷமாக வாழ்வாய். பல பேரை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டாய். இனி அப்படி கவனக்குறைவாக இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது சரியோ, எது உனக்கு வெற்றியை தருமோ அந்த பாதையை மட்டும் நோக்கி சென்று கொண்டே இரு. யாராவது உன்னிடம் பழக்கம் வைத்தால், அவர்கள் உன்னிடம் பாசமாக பேசினாலோ பேசு. ஆனால் அதிக அன்பும் அவர்கள் குறித்த நம்பிக்கையும் வைத்து ஏமாறாதே தங்கமே. பலமுறை நீ உன்னுடைய பயத்தை ஏமாற்றப்பட்டு விட்டாய். இனிமேலாவது கவனமாக இருக்க வேண்டும் என்பது இந்த ஓம் சக்தி அம்மாவின் அறிவுரையாகும். நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலைமையெல்லாம் மாறும். சந்தோஷமாக வாழ்வாய். உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து கலங்காதே தங்கமே. கடந்த கால இடைவுகளை எல்லாம் விட்டுவிட்டு அதை கசக்கி எறிந்துவிடு. இனிமேல் எதிர்காலத்தை மட்டும் பார். உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக சிறப்பாக மாறும். நீ எதிர்பாராத மாதிரி வசந்தமாக உன் வாழ்க்கை மாற உள்ளது. சந்தோஷத்துக்காக காத்து கொண்டிரு தங்கமே. உனக்கென அனைத்துமாய் நான் இருக்கின்றேன் என் செல்லப்பிள்ளையே. ஒரு நல்ல முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய். இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேட்டுவிட்டு புரிந்து கொள் செல்லமே. நிச்சயம் உனக்கு சாதகமாக நாளை ஒரு முடிவை அமைத்து தருவது என்னுடைய பொறுப்பு. இனியும் என் மேல் உனக்கு முழுமையான நம்பிக்கை வரவில்லை அல்லவா? இதை கேள் தங்கமே. உனக்கே என்னுடைய அற்புத லீலைகள் பற்றி நன்றாக புரியும். இதுவரை உனக்கே தெரியாமல் பல தவறுகளை நீ செய்திருக்கலாம். ஆனால் உன் மனம் தெரிந்து எந்த துரோகத்தையும் தவறையும் நீ செய்யவில்லை. ஆனால் உனக்கு வரும் கஷ்டங்கள் மட்டும் நீ ஏதோ பெரிய பாவம் செய்தது போலதான் வந்து கொண்டிருக்கிறது தங்கமே. கவலை கொள்ளாதே. உனது உண்மையான பக்தியை கொண்டு நீ செய்த பாவங்களை எல்லாம் சரி செய்யலாம். நீ செய்யும் தர்மத்தை கொண்டு அந்த புண்ணியத்தை நிலைக்க வைக்கலாம். எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதுமே நீயாக விரும்பவில்லை. எல்லாமே கடவுளின் விருப்பம்தான். ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் வருவதும் போவதும் கூட கடவுளின் விருப்பம்தான். இவருடன் நான் சேர முடியவில்லை என்றால் இவர் எதற்காக என் வாழ்க்கையில் வர வேண்டும்? இவ்வளவு அன்பை தந்துவிட்டு எதற்காக என்னை பிரிய வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய். என் தங்கமே, அனைத்தும் காலத்தின் கட்டாயம். இதன் மூலமும் நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உன்னுடைய விதி எழுதியிருக்கிறது. அதை யாராலும் மாற்ற முடியாது தங்கமே. எனவே வருவதை நினைத்து மகிழாதே, போவதை நினைத்து வருந்தாதே. அனைத்தையும் அமைதியாக கடந்து செல். உன் பயணத்தில் அமைதி ஒன்று மட்டுமே உனக்கான நிம்மதியை தரும். பிறர் மீது பாசம் வைத்து உன்னை நீயே தொலைத்து விட்டாய் என்று உனக்கு அறிவுரை காட்டுவதற்கு யாரும் இல்லையே. ஆதரவு சொல்ல ஆள் இல்லை. நிம்மதியாய் இருந்தே பல நாட்கள் ஆகிவிட்டது. இவையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகின்றோம் என்று உன்னை நீயே காயப்படுத்தியதும் வருத்தி கொண்டதும் போதும் தங்கமே. கண்ணீரை துடை. உன் மனதில் ஊக்கப்படுத்து. தைரியமாக இரு. எனது ஆலயத்திற்கு வந்து உனது அனைத்து சந்தேகத்திற்கும் நான் பதில் தருகின்றேன். நான் உன்னுடனே இருக்கின்றேன். ஒருபொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். ஒவ்வொரு உயிரும் வாழ்வதற்கு எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம் அல்லது தியாகம் செய்யவும் முடியும். ஆனால் பசியை ஒருபோதும் பொறுத்து கொள்ளவும் முடியாது. பசி அனைவருக்கும் பொதுவான ஒன்று. உன்னால் முடிந்த உணவை இல்லாதவருக்கும் எளியோருக்கும் மனதோர கொடு. நீயும் பட்டினி இல்லாமல் மனம் விரும்பி சாப்பிடு தங்கமே. நீ நிச்சயம் நன்றாக வாழ்வாய். உன்னை நான் நன்றாக வாழ வைப்பேன். அனுபவம் காட்டும் வழிகள் எல்லாமே வழிகாட்டிகள்தான். வாழ்க்கையோடு இணைந்து வாழ்ந்துதான் பாரேன். நீ எதையோ இழந்து வருந்தி கொள்ளாதே. நல்லதையே பேசு, நல்லதையே செய். எதிர்மறை எண்ணங்களை, எதிர்மறை பேச்சுக்களை உனது வாயிலிருந்து புலப்பட வேண்டாம். அவநம்பிக்கையில் உண்டாகும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம். நான் அனைத்தையும் உனக்கு மாற்றி விடுவேன்.
உனது வாழ்க்கை இனி சொர்க்கமாக மாறும். நீ கவலை கொள்ளாதே செல்லமே. எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும். நீ ஏமாற்றப்பட்டவை, நீ சோகமடைந்தவை எல்லாம் உன் மனம் மறந்து போகும். அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நடந்தே தீரும். நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் தங்கமே. உனக்குள் இருக்கும் நான் உன்னை சந்தோஷமாக வழிநடத்தி செல்லப் போகின்றேன். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக நான் உனக்கு தரப்போகின்றேன். உனக்கு நல்லதே நடக்கும். உன்னை நான் ஒவ்வொரு தினமும் பார்த்து கொள்கின்றேன். நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்பதே உன்னுடைய ஓம் சக்தி தாயானவள் என்னுடைய ஆசை. அன்பு குழந்தையே, நான் உன் தாய் ஓம் சக்தி. என் அன்பு குழந்தையே, நீ வேண்டியதும் ஆசைப்பட்டதும் எப்போது கிடைக்கும் என்று காத்து கொண்டிருந்த உனக்கு இப்போது அதை தர வரும் வேளையில் தவற விட்டு விடாதே, தாண்டி போய்விடாதே. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான முயற்சிகளை எல்லாம் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் உன்னை வந்து சேர்ந்து நீ மனமகிழ்வதையும் நான் பார்க்கத்தான் போகிறேன். இன்று முதலே உனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் வேலை ஆரம்பித்து விட்டேன். நீ வேண்டிய எல்லாவற்றையும் உன்னை தேடி வரும்படி நான் செய்கின்றேன். இனி உன்னோடு இருக்கும் நான் உன் வாழ்க்கை முழுவதும் வெற்றியை முடிவாக கொடுக்கப் போகிறேன் என்று நிச்சயித்து விட்டேன். தங்கமே, இத்தனை நாளாக நீ படும் பாட்டையும் உன்னுடைய கஷ்டத்தையும் சொல்லி சொல்லி என்னிடம் புலம்பி தவித்தாய் அல்லவா? இனிமேல் இருக்கும் எல்லா முயற்சிகளிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி மட்டுமே முன்னதாக இருக்கப் போகிறது. என்னுடைய கஷ்டங்களுக்கு முடிவே கிடையாதா அம்மா என்று கேட்டாய் அல்லவா? இதோ இன்று முதல் உனக்காகவே அத்தனை விஷயங்களையும் அத்தனை முயற்சிகளையும் நான் என் பொறுப்புகளில் எடுத்துக்கொண்டதால் இனி எந்த கஷ்டமும் உனக்கு இருக்காதல்லவா? இனி உனக்கு பதிலாக உனக்கான விஷயங்களை நானே செய்கின்றேன். என் தங்கமி, அது வெற்றியை மட்டுமே உனக்கு கொடுக்கும் பொழுது நீ கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது செல்லமே. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உன் முழு கவனத்தையும் நீ அதில் செலுத்தினால் வெற்றி விரைவாக உனக்கு கிடைக்கும். உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் அம்மா உனக்கு கொடுப்பதை கூட உன்னால் காண முடியாமலும் பெற்றுக்கொள்ள முடியாமலும் தவற விட்டு விடுவாய். உன் கண் முன்னாலேயே உனக்கு விரும்பியது இருந்தாலும் கூட நீ கஷ்டம் முழுவதும் மனதில் போட்டு நிரப்பி வைத்திருந்தால் எப்படி உன்னால் தெளிவாக பார்க்க முடியும்? அதற்காக தான் இப்பொழுது உன்னுடைய மனதில் சந்தோஷம் நிறைந்ததாக மாற்றப் போகிறேன். எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, சிறியதோ பெரியதோ தயங்காமல் யோசிக்காமல் அதை உடனே பயன்படுத்திக்கொள். இப்பொழுது நீ சிறிய வாய்ப்பு என்று உதாசீனப்படுத்தினால் நாளை அது மிகப்பெரிய பாக்கியமாகவும் அதிர்ஷ்டமாகவும் மாறிவிடும். அதனால் தான் சொல்கின்றேன், வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, இங்கு உனக்கு எது கிடைக்கின்றதோ அதை அப்படியே எடுத்துக்கொள். உனக்கானதை சேர்ப்பதும் உனக்கானது உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதற்கும் தானே நான் தயாராக இருக்கிறேன். என் தங்கமே, இனி வரிசையாக உனக்கானதை அடுத்தடுத்து நான் உன் கைகளில் தரப்போகின்றேன். என் செல்லமே, இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகின்றது. இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதேபோல் அப்படியே வாழப்போகின்றாய். சூழ்நிலைகள் உன்னை அதுக்கேற்றாற்போல் மாற்ற முயற்சி செய்யும். அப்பொழுது நீ அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் மாறிக்கொண்டு உனக்கானதை பெறுவதற்கு நீ யோசித்து கொண்டும் முயற்சி செய்து கொண்டும் இருக்க வேண்டும். எந்த இடத்தில் இருந்தாலும் நம்மால் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ வாழ ஆரம்பி. உனக்கான எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கை இனி ஏற்றமாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கின்றேன் தங்கமே. உனக்கான நல்ல செய்தி கூடிய விரைவில் உன் கைகளில் வந்து சேரும் என் அன்பு குழந்தையே. யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைக்காத அதிர்ஷ்டம் இன்று உன் வீடு தேடி வரப்போகின்றது. எந்த அற்புதமும் அதிசயமும் உன் வாழ்க்கையில் நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தாயோ அதுதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. எனக்கு ஏகப்பட்ட ஆசைகளும் கனவுகளும் இருக்கிறது அம்மா, அதெல்லாம் கனவாகவே போய்விடுமா என்று பயந்து கொண்டிருந்தாயல்லவா? உன்னுடைய பயத்தை போக்கி உனக்கு மகிழ்ச்சியை தரப்போகின்றேன். கூடிய விரைவில் உனக்கானது அனைத்தையும் உன்னை வந்து சேரப்போகின்றது. என்னுடைய விஷயத்தில் நான் கேட்கும் விஷயத்தை எனக்கு எப்படியாவது நடத்தி கொடுங்கள் அம்மா என்று நீ என்னிடம் பொறுமையாகவும் கெஞ்சலாகவும் கொஞ்சலாகவும் அழுது கொண்டும் கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? எப்படி நான் உனக்கானதை செய்து கொடுக்காமல் இருப்பேன்? என் செல்லமே, உன் மனதில் நீ என்ன நினைக்கின்றாயோ அதை உணர்த்தும்படியே செய்து கொடுக்க வேண்டியது உன் அம்மாவின் கடமை. நீ எந்த விஷயத்திலும் யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. உனக்காக நான் தீர்மானித்த விஷயம் உனக்கு எப்படியும் கிடைக்கும்படி நான் மாற்றுவேன். எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக மாறப்போகிறது. உனக்கு சாதகமான தீர்ப்பை தான் உன் அம்மா நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். இனி சந்தோஷம் தரும் வார்த்தைகளும் நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் வந்து சேர தயாராக காத்திருக்கிறது. ஆனால் நீயும் இந்த நேரத்தில் வாழ்க்கை வெறுத்து விட்டது அம்மா என்று வருத்தப்படுகின்றாய்.
உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நீ விரும்பியபடி செய்து கொடுக்கவே நான் புதிதாக அவதாரம் எடுத்து எல்லோரிடமும் சென்று அதை சரி செய்கின்றேன். உனக்கான விஷயங்கள் சரியாக நடப்பதற்காகவே அத்தனை வேலைகளையும் நான் தினமும் செய்து கொண்டிருக்கின்றேன் தங்கமே. யாருக்கும் கிடைக்காத பேரதிர்ஷ்டம் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அந்த அதிர்ஷ்ட நாளாக இன்று இருக்க போகின்றது தங்கமே. இதுவரை வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவிக்கின்றேன் என்று அழுது புலம்பினாய் அல்லவா? அந்த சோதனையை அப்படியே தலைகீழாக மாறி உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய அதிசயமாக நடத்தப் போகின்றேன் தங்கமே. நீ அதை கடந்து வர முயற்சி செய்து என்ன செய்தாலும் திட்டமிட்டு அதை செய்தாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தபடி நீ ஆசைப்பட்டபடியும் உனக்கு மாற்றி கொடுப்பேன். என் அம்மா எனக்காக இன்னமும் செய்வாள் என்று நீ முழு நம்பிக்கையோடு இருந்தால் உன்னை யாராலும் அசைக்க முடியாது. உன் வெற்றியை நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன். இதை முழுவதுமாக ஆசீர்வதிக்கப் போகின்றேன். இதுதான் நடக்கும். நான் நினைத்ததுதான் நடக்கும். கேட்டதுதான் கிடைக்கும். என் அம்மா எனக்காக நல்லதை மட்டும்தான் செய்வாள் என்று உன் மனம் முழுவதும் நம்பிக்கையை நிரப்பிக்கொள். உன் மனதிற்குள் விதையாக இருக்கும் எந்த எண்ணங்களும் அதன் பலனாக உன் வாழ்க்கையை நான் செய்து கொடுப்பேன். உன் சந்தோஷம்தானே என் சந்தோஷம். நிம்மதியான வாழ்க்கை உனக்கு கொடுத்து அதை நிறைவான மனநிறைவோடு நீ வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். நீ சிரிக்கும் காலமும் சந்தோஷமாக வாழும் காலமும் வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கை முழுவதுமே மகிழ்ச்சியாக போகின்றது தங்கமே. நானே உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் கலங்கக்கூடாது. அம்மா அம்மா என்று நீ என்னை ஆசையோடு அழைக்கின்றாய். என் மீது முழு மனதோடு என் ஆலயத்திற்கு வந்து எனக்கு தேவையானதை நீ செய்கின்றாய். என் ஆலயத்தில் ஒரு நிமிடம் அமர்ந்து சென்றாலே உன்னுடைய சந்தோஷம் அதிகரித்ததாக நீ நினைக்கின்றாய். ஆம் தங்கமே, நான் இன்று உன்னையே தேடி வந்திருக்கின்றேன். உனக்கான நற்செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே. எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே. உன் கஷ்டத்திற்கு இன்றிரவோடு கடைசி நாள். உனக்கு அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி உனது மனக்கவலையையும் போக்கி உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் தரப்போகின்றேன். இனி வரும் காலமெல்லாம் நீ சந்தோஷமாகத்தான் இருப்பாய். உன்னுடைய கஷ்டம் நிச்சயம் தீரும். உன் விதி மாறிவிட்டது. உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் தீர்ந்து உன் வாழ்க்கைக்கெல்லாம் இஷ்டகாலமாக மாறப்போகின்றது. உன்னிடம் இருக்கும் தீய சக்திகளை விரட்டி உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதை உன்னை கூட்டிச் செல்லப் போகின்றேன். உன்னை விட்டு எப்பொழுதும் என்னால் விலகவும் முடியாது. எப்பொழுதும் எதையும் இழந்தது போல் இருக்காமல் புன்னகையோடு இரு தங்கமே. உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும். நீ சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். எனது ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையானது உன் விருப்பப்படிதான் அமையப் போகிறது. அதனால் எப்பொழுதும் உன் எண்ணத்தை தூய்மையாக நீ வைத்துக்கொள். உன் எண்ணத்தை நீ எப்பொழுதும் தூய்மையாக வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என் செல்லமே. இப்பொழுது உன் மனதில் நீ என்ன யோசிக்கின்றாய், என்ன செய்ய திட்டம் போட்டு உள்ளாய், அவை அனைத்தும் ஒன்றின் பின் ஒன்றாக சொல்கின்றேன் கேள். அதை கேட்டால் நீயே ஆச்சரியப்பட்டு வியந்து நிற்பாய். அதன் பிறகு நடக்கப் போவதை நான் சொன்னாலும் என் முன் நீ எனக்கு நன்றி கூறதான் வந்து நிற்பாய். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ கொண்ட லட்சியத்தில் மட்டும் ஒருபோதும் மாறாதே தங்கமே. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்காக நான் நிகழ்த்தி கொடுக்கத்தான் போகின்றேன். உன் எதிர்பார்ப்புகள் வேண்டுமானால் ஒரு சில நேரத்தில் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் எல்லாம் சரியாகும். மாறும் என்ற உன் கடமைகளை நீ செய்து கொண்டு எந்த பலனையும் யாரிடமும் எதிர்பார்க்காமல் இருந்தாலே அதிக அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு வழிவகுக்கும். நீ எதிர்பார்க்கக்கூடிய பாசமும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமும் ஓரிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதனால் உன் மனமானது எவ்வளவு பாடுபடும் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய வலிமையும் வேதனையும் உன்னை பக்குவப்படுத்தக்கூடிய ஒன்று என்று நீ நினைக்கின்றாயோ அந்த கஷ்டம் நாளை அழகான உருவம் எடுத்து உன்னை அழகான சுகமான தெய்வமாக்க மாற்றும். நடக்கும் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வதென்பது மிகவும் கடினம்தான். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது என் செல்லமே. இந்த கஷ்டங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகத்தான் போகிறது. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்து விட்டால் நீ ஏன் கவலைப்படுகின்றாய்? உனக்காக உன் ஓம் சக்தி நான் இருக்கின்றேன் அல்லவா? வருபவர்கள் வரட்டும், போகின்றவர்கள் போகட்டும் என விட்டுவிடு. யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ, எந்த இடத்தில் வைத்து உன்னை உன்னிடம் நட்பு பாராட்டுகிறார்களோ, அந்த அளவிற்கு உன்னை உயிராக நேசிக்கின்றார்களோ அதே தூரத்தில் நீ இருந்து கற்றுக்கொள். அவர்கள் என்னை நிராகரித்து விட்டார்கள், அவர்களிடம் பேசாமல் மறுத்து விட்டார்கள் என நீ கவலை கொள்ளாதே செல்லமே. அவர்கள் உன்னை ஒதுக்கி வைப்பதால் உனக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. அவர்களுக்கு தான் அதனால் நஷ்டமடைய போகின்றார்கள். உனக்கான வாழ்வை உயர்வாக அமைத்து கொடுக்க உன் ஓம் சக்தியானவள் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் வருந்த வேண்டும்?
உன் எண்ணப்படியே உன் ஆசைப்படியே உனக்கான எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். எதற்காகவும் கலங்காதே என் செல்லமே. பல சமயங்களில் நீ யோசிக்கின்ற விஷயம் சரியாக தான் இருக்கிறது. சரியான லட்சியத்தையும் நீ தீர்மானிக்கின்றாய். ஆனால் அந்த லட்சியத்தை அடைவதற்காக நீ போடுகின்றாயே திட்டம், அதில்தான் தவறு செய்கின்றாய். செல்லமே, எது சரியான வழியாக இருக்கும், எதை செய்தால் நீ வெற்றி அடைவாய் என உன் மனதை நீயே பல நேரத்தில் குழப்பம் அடைவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தான் உன் மனதுக்குள் நானே குடிபுகுந்து உனக்கான சிறப்பை செய்து கொடுக்க திட்டமிட்டு இருக்கிறேன். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாம் ஒரு காரியத்தோடு தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொள். உனக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கும், தீமை நடந்தாலும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும். எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகு. உன்னிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்ளாதே. விட்டுவிடு. கிடைத்தவற்றை வைத்து வாழ்க்கையை ஒருமை கொண்டால் உன் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பானதாக மாறும். என் செல்லமே, எல்லோரும் நினைப்பது போல் இவ்வுலகில் வாழ்ந்துவிட முடியாது. யார் என்ன நினைத்தாலும் அவரவர் கூறிய கர்மாவை பொறுத்தே அவரது ஆசைப்பட்ட விஷயங்கள் விரைவாகவும் தாமதமாகவும் கிடைக்கும். உனக்கானதை நீ ஆசைப்பட்டதை அறிந்த நான் எக்காரணம் கொண்டும் உன்னை ஏமாற்றாமல் உன் மனசாட்சிக்கு உண்மையாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன். எந்த நாளிலும் என் பிள்ளையான நீ மனவருத்தம் அடையும்படி நான் விட்டுவிட மாட்டேன் செல்லமே. அதுவும் வாழ்க்கையில் நிகழப்போகின்ற விஷயங்களை எதிர்கொள்வது சிறு புன்னகையை உன் உதட்டில் வைத்துக்கொள். அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் நம்பிக்கை வேறு எதிலும் உனக்கு கிடைத்துவிட முடியாது. என்றும் உன் ஓம் சக்தி நானும் சரி, உன் முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகையும் சரி, எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கை நட்சத்திரம். உனக்கு எப்பொழுதுமே நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன். ஏமாற்றம் அடைந்து விட மாட்டாய் என்று நீ தைரியமாக இருந்தால் எக்காலத்திலும் நீ ஏமாற்றம் அடைய மாட்டாய். நீ எதிர்பார்ப்பதால் தான் பல விஷயங்கள் இங்கு உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்து விடுகிறது. நடப்பது நடக்கட்டும் என்று எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையை வாழ பழகு. எதிர்பார்ப்பு இல்லாமல் நடக்கப் போகும் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள். நீ எல்லாம் எப்படி வாழப்போகின்றாய் என்று உனக்கு சவால் விட்டவர்கள் மத்தியில் நான் இப்படிதான் வாழப்போகின்றேன் என்று வாழ்ந்து காட்டும்படி உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி கொடுக்க போகின்றேன். வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி போய்கொண்டே இருக்கின்றாய் என் செல்லமே. தேவையில்லாமல் எக்காரணம் கொண்டும் எக்காலத்திலும் பொறாமை என்னும் ஆயுதத்தை ஏந்தாதே. அது உனக்கு அழிவுக்கான பாதையை காட்டிவிடும். உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலைப்படாதே. சிந்தித்து செயல்படு. நீ யோசிக்கக்கூடிய விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை உணர்ந்து கொள். நரம்பற்ற நாக்கினால் வரம்பற்ற பேச்சுகளும் இருமான இதயத்தை கூட சிதைத்துவிடும், துரும்பாக மாற்றிவிடும். அப்படி இருக்கும் பொழுது நீ பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது என் செல்லமே. நீ செல்லக்கூடிய வழியில், நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களும் துயரங்களும் தொலைந்து போய் நீ நிம்மதியாக வாழலாம். இப்பொழுது உன் மனதில் இருக்கக்கூடிய கவலை என்ன என்பது எனக்கு தெரியும். எதையும் செய்வதறியாது திகைத்து கொண்டிருக்கும் நீ ஒன்றை மட்டும் மறவாதே என் செல்லமே. உன்னால் முடியும் என நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்காகவும் உன் வழியெங்கும் துணையாய் வந்து உன் கரங்களின் வெற்றியை நானே ஒப்படைப்பேன். நீ விரும்பியது உனக்கு கிடைக்காமல் போனாலும் ஒருபோதும் அதற்காக நீ வருந்தாதே. ஏனென்றால் உனக்கு தகுதியானது நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும். உனக்கு தகுதி இல்லை என்றால் நானே உன் கண் முன்னால் அதை காட்டவே மாட்டேன். உன் மனது ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு மனதை தெளிவாக வைத்துக்கொள். தெளிவான மனம் எங்கு இருக்கிறதோ யாருக்கு இருக்கிறதோ அந்த ஆலயத்தில் தான் நான் வந்து குடியிருப்பேன். உன் மனம் தெளிவாக இருந்தால் யாராலும் உன்னை ஏமாற்றவும் முடியாது, உன்னை வீழ்த்தவும் முடியாது. எப்பொழுதும் ஆறிலிருந்து ஓடக்கூடிய நீரை போல் நல்லதே நினைத்து நல்லதே செய். அந்த நீரில் வந்து சேரும் குப்பை எப்படி தானாக நகர்ந்து போகிறதோ அதே போல உன் மனதில் வந்து சேரக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் தானாகவே ஒதுங்கி ஓடும்படி நான் செய்து காட்டுவேன். என் அன்பு பிள்ளையின் வாழ்க்கையானது நிச்சயம் நிம்மதியுடையதாக தான் நான் மாற்றி கொடுப்பேன். என் செல்லமே, எதற்கும் வருந்தாதே. கஷ்டங்கள் காரணமின்றி வருவதில்லை. ஆனால் கஷ்டங்கள் எல்லாம் கடந்து போகும் என நம்புபவன் நிச்சயம் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைவான். உன் வாழ்க்கையில் மகத்துவத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உனக்கு கஷ்டங்கள் வருகிறது. இப்பொழுது அது எல்லாவற்றையும் முடித்து வைத்துவிட்டு உன் மனதில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் எந்த தங்கு தடையின்றி நானே செய்து கொடுக்கத்தான் போகிறேன். மனிதர்களிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் எல்லோரும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் அல்லவா? யார் உன்னை இழிவாக பேசினாலும் அதற்காக நீ வருத்தப்படவும் வேண்டாம். யார் உன்னை உயர்வாக பேசினாலும் அதை பற்றி நீ மதிமயங்கவும் வேண்டாம். உன்னை வீழ்த்த இயலாதவன் தான் என்ன செய்யலாம் என யோசித்து பார்த்து கையில் எடுக்கும் ஆயுதம்தான் உன்னை பற்றி குறை சொல்வதும் புகார் சொல்வதும் குற்றம் அளிப்பதும் காரணமாக இருக்கும். அப்படி அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை தடுக்க முன்கூட்டியே ஆயுதமாக உனது புன்னகை இருக்க வேண்டும். செல்லமே, முடிந்தவரை எல்லோரிடமும் புன்னகைத்து கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்பார். எதிரியாக இருப்பவர்கள் கூட உன்னை என்ன செய்வதென்று தெரியாமல் விட்டு ஒதுங்கி போவார்கள். அதே போல நல்லது நினைக்கக்கூடிய நல்ல நபர்கள் உன்னை தேடி வந்து சரணடைவார்கள்.
தட்டி பறிப்பவன் ஒருபோதும் நன்றாக வாழ்வது கிடையாது. செல்லமே, நீ எப்பொழுதும் புன்னகைத்துக் கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்பார். எதிரியாக இருப்பவர்கள் கூட உன்னை என்ன செய்வதென்று தெரியாமல் உன்னிடம் இருந்து எதையாவது பறித்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் வீழ்ந்து போவார்கள். என் செல்லமே, உனக்கு நிச்சயம் எதுவும் நடக்காது. கொடுக்க நினைக்கும் நீ எப்பொழுதும் கெட்டு போக மாட்டாய். எதற்கும் கவலைப்படாமல் இரு. எப்பொழுதும் உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன். எது நடந்தாலும் நீ கவலைப்படாதே. நீ நல்லதே நினை. உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நான் உன்னோடு இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன் தாய் ஓம் சக்தி உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்வதற்காக தான் அவசரமாக இன்று உன்னை தேடி வந்து உன் வீட்டு வாசலிலே காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. அதற்கு முழு காரணமும் நானாக தான் இருக்க போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எதை நினைத்தும் நீ வருந்தாதே. எதை நினைத்தும் நீ கண்ணீர் வடிக்காமல் நீ இருந்தால்தான் உன் அன்னை என்னால் உனக்கான விஷயங்களை வெகு சிறப்பாக செய்து கொடுக்க முடியும். உன்னுடைய மனதிற்குள் தாங்க முடியாத வழிகளை போட்டு ஏன் இப்படி சுமந்து கொண்டிருக்கிறாய்? இப்பொழுது உன்னுடைய மனதில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் விரைவில் நான் காணாமல் போகச் செய்வேன். என் செல்லமே, நீ கவலைப்படாதே. உனக்கான எல்லா விஷயங்களும் சரியாகும். அதை நானே உனக்கு நல்ல முறையில் முடித்து தருவேன். இந்த நிமிடம் முதல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் நீங்கி நிம்மதியாக வாழப்போகின்றாய். உன்னுடன் பேச வந்த நான் உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செய்ய போகிறேன். மிகவும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது. என் தங்கமே, இன்றோடு உன்னுடைய கவலைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகின்றாய். நீ மனதளவில் மூழ்கி போய் இருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நிச்சயம் உனக்கான விடிவு காலம் பிறக்கத்தான் போகிறது. உன்னுடன் இருக்கும் நான் உனக்கான விஷயங்களை நானே சரி செய்து விடுவேன். உனக்கு உயிருக்கு உயிரான உன்னுடைய துணையும் உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்று என்னிடம் கண்கலங்கி நின்றாயல்லவா? கவலைப்படாதே. உன்னுடைய அன்பை நானே அவர்களுக்கு புரிய வைக்கின்றேன். உன்னுடைய அன்னையானவள் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய சக்தியும் திறமையும் வாய்ந்தவளாக இருக்கின்றேன். நீ எதையும் இந்த பூமிக்கு கொண்டு வரவில்லை தானே? ஏதாவது நீ இந்த பூமிக்கு கொண்டு வந்து தொலைத்து விட்டாயா என்ன? எதை தான் தேடி கொண்டிருக்கின்றாய்? உனக்கானதை செய்து கொடுப்பதும் உனக்கு தேவையானதை தருவதற்கும் உன்னம்மா நான் இருக்கும் பொழுது எதையோ தொலைத்து விட்டது போல் ஏன் இப்படி தவிக்கின்றாய்? மகிழ்ச்சியாக இரு தங்கமே. மிகவும் நல்ல நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து நீயும் உன்னுடைய குடும்பமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள். காலை எப்பொழுதும் என்னை மனதிற்குள் நினைத்து கொண்டேலும் உனக்காகவே எந்த ஒரு துன்பம் வராமல் உன்னை பாதுகாக்கப் போகிறேன். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றியும் இப்பொழுது நடக்கும் விஷயங்களை பார்க்கும் பொழுதும் பயப்படாதே. எல்லாவற்றையும் சரி செய்து உன்னுடைய எதிர்காலத்தை சிறப்பானதாகவும் நலமானதாகவும் நான் மாற்றப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிறப்பாக வாழப்போகின்றாய் என்பதை உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். என் செல்லமே, கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினைத்து நினைத்து நிகழ்காலத்தில் நடக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்க மறந்து விடாதே. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று மற்றவர்களுக்காக யோசித்து யோசித்து எல்லாவற்றையும் செய்யாமல் அவர்களுக்காக பயந்து கொண்டு இருக்காமல் பார்ப்பவனை விட படைத்தவன் தான் முக்கியம் என்று என்னை நினைத்து வாழப்பார். பார்ப்பவர்கள் 1000 சொல்வார்கள். அதையெல்லாம் யோசித்து நீ வருத்தப்படக்கூடாது செல்லமே. மற்றவர்களை பற்றி யோசித்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி உன்னால் நிம்மதியாக வாழ முடியும்? பார்ப்பவர்கள் என்ன நினைத்தால் என்ன? என்னை படைத்த என் அன்னைக்கு நான் உண்மையாக இருப்பேன் என்று தைரியமாக வாழப்பார். குறை சொல்லாத வாய்களும் இல்லை, குற்றம் சொல்லாத மனிதர்களும் இல்லை. அவர்கள் குற்றம் சொல்ல 1000 காரணம் இருந்தாலும் அதை கண்டும் காணாமல் கடந்து போக கற்றுக்கொள். மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான் இருக்கிறது, அன்பு மட்டும்தான். எதுவாக இருந்தாலும் அதை கடந்து போக கற்றுக்கொள். எல்லாம் சிறிது காலம்தான். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் விஷயங்களும் எல்லாம் உன் அம்மா உனக்கு கொடுப்பது என்பதை நீ புரிந்து கொண்டாலே நீ எதையும் குறையாக நினைக்க மாட்டாய்தானே. எல்லாம் நல்லவித காரணங்களோடு தான் உன்னை வந்து சேர்கிறது. அதை நிகழ்வானாலும் சரி, உனக்கு கிடைக்கும் பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாம் பல காரணங்களை சுமந்து கொண்டு உன் கைகளில் வந்து சேர்கிறது. உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் தங்கமே. நீ அதை கேட்டும் நான் உனக்கு கொடுக்கவில்லை என்றால் அது உனக்கானது அல்ல, அது சரிவராது என்று புரிந்து கொண்டு அமைதியாக இரு. எந்த இடத்தில் உன்னை எல்லோரும் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் அவர்கள் கண் முன்னே நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது. என்னுடைய ஆசீர்வாதத்துடன் நீயும் உன்னுடைய குடும்பமும் நலமாக வாழப்போகிறீர்கள். உன்னுடைய பல நாள் சோகத்திற்கும் துன்பத்திற்கும் இப்பொழுது ஒரு முடிவு வரப்போகிறது. உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நானே உண்டாக்கப் போகின்றேன். வாழ்க்கையில் தோல்வியும் நிரந்தரமில்லை, வெற்றியும் நிரந்தரமில்லை. உன்னுடைய முயற்சி மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் உனக்கு நிரந்தர துணையாக இருக்கும் என்பதை மறந்து விடாதே. எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை மறந்து எதுவும் பேசிவிடாதே. உன்னுடைய கோபத்தை விட உனக்கு அங்கு நிதானம்தான் பெரியதாக இருக்க வேண்டும்.
வாழ்க்கை என்பது மிக மிக சிறியது. மனிதனின் வாழ்க்கையே அற்பாயில் நிறைந்ததாக தானே இருக்கிறது. 100 வருடத்திற்குள்ளாகவே இந்த வாழ்க்கையில் நீ என்னென்ன அனுபவிக்க முடியுமோ அத்தனையும் அனுபவித்து வாழ தயாராக இரு. கோபத்தை குறைத்து கொண்டு அன்பை அதிகமாக வெளிப்படுத்த கற்றுக்கொள். என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள். தேவையில்லாத விஷயங்களை கடந்து செல்ல கற்றுக்கொள். ஏனென்றால் உன்னை கெடுத்து செல்பவர்கள் யாரும் உத்தமர்கள் கிடையாதுதானே. அப்படிப்பட்டவரின் வார்த்தைகளுக்காக நீ முக்கியத்துவம் கொடுத்து ஏன் வருந்துகிறாய்? நீ மிக அதிக கவனம் செலுத்தினால் நான் உன் மீது அதிக அக்கறை எடுப்பதை உன்னால் உணர முடியும். ஏனென்றால் என் அன்பு குழந்தையான உன் மீது அன்பும் அக்கறையும் பாசமும் காட்டுவதை விட எனக்கு வேறென்ன வேலை இருக்கிறது? உன் பிரச்சனை மீது நீ அதிக கவனம் செலுத்தி கொண்டிருப்பதால் அதுவே உனக்கு மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் வந்து சேர்கிறது. அதற்கு பதிலாக உன் அன்னை நான் உனக்கு என்ன கொடுக்க போகிறேன், உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கப் போகிறேன் என்று அதை பற்றி சிந்தனை செய்தால் நான் உனக்கு கொடுக்க போகும் விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உண்டாகுகின்ற வார்த்தைகளும் நீ உணர முடியும். எல்லாம் நன்மையாகவே மாறும் செல்லமே. எதை மறந்தாலும் நீ பட்ட அவமானத்தை மட்டும் மறக்காதே. ஏனென்றால் அதை நினைவில் வைத்து கொண்டால்தான் நீ மீண்டும் அப்படிப்பட்ட அவமானத்தை சந்திக்காமல் வாழ முடியும். உன்னுடைய தன்மானத்தை இழக்காமல் உன்னுடைய மனசாட்சிப்படி நடந்தால் போதும். உன் வாழ்க்கையின் மீது நிச்சயம் வெற்றி பெற்று விடுவாய் செல்லமே. உன் மனதில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு அன்னையாக நினைத்து அத்தனையும் என்னிடம் சொல்லிவிடு. நானே அதை தீர்த்து வைப்பேன். இதுவரை உன் வாழ்க்கையில் இருந்த துன்பம் எல்லாம் இப்பொழுது இன்பமாக மாறப்போகிறது. ஏனென்றால் உன்னுடனே உன் அன்னை நான் உன்னோடு இருக்க போகிறேன். உன்னுடன் பேச வந்த உன் அன்னை உன் வாழ்நாள் முழுவதும் நானே உனக்கு துணையாக இருக்க போகின்றேன். உன் கடந்த காலத்தை பற்றியும் இப்பொழுது இருக்கும் உன் நிலைமை பற்றியும் சிறிதும் கவலைப்படாதே. காலமும் நேரமும் மாறப்போகின்றது. உனக்கானதை நான் மாற்றி தருவேன். எல்லாம் சரியாகும். எது வேண்டும் என்று என்னிடம் வேண்டுதல் வைத்தாயோ அதையே உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன். மனநிறைவோடு வந்து பெற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு சிறப்பான உயர்ந்த வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய். இந்த மங்களகரமான நாளில் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நடத்தி தரப்போகின்றேன். இந்த அம்மாவை நீ நினைக்காத நாளே இல்லை என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் நடக்கவில்லை என்றுதானே வருத்தப்படுகின்றாய். என்னை நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி உன்னுடைய வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றதான் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய மனதில் எவ்வளவு கஷ்டங்கள், இது தவறாகி விடுமோ, அது தவறாகி விடுமோ, இது அப்படி பிரச்சனையாகி விடுமோ, அது அப்படி இருந்து விடுமோ என்ற பயம் இருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான மிகப்பெரிய மாற்றத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் துன்பப்படும் மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கின்றது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீ ரசிக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீ பார்த்து சிரித்து சந்தோஷப்படக்கூடிய வகையில் கூட ஒரு சில விஷயங்களை நான் உன் கண் முன்னே காட்டிக் கொண்டிருக்கின்றேன். நீ ஏன் அதை உணர மறுக்கின்றாய்? கஷ்டங்களையும் கவலைகளையும் நீ எந்த அளவுக்கு சுமக்கின்றாயோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை நீ எடுத்துக்கொள்ள ஏன் மறுக்கின்றாய்? உனக்கு